ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், மார்க்கெட்டிங் யுவர் சைட்ஸ், மார்க்கெட்டிங் யுவர் லேண்ட். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறை வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வரோங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்டு ஓனர்கிட்டேயே பேசி லேண்டு கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்து உள்ள இடம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல அருமையான புஞ்சை நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நல்ல சூப்பரான ரெட் சாயிலான மண்ணுங்க. பைபாஸுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குங்க. நம்ம பெரிய 100 அடி பைபாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 4-வே பைபாஸும் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, ஸோ எந்த பைபாஸ் பக்கத்தில் இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ லேண்டு வந்து நிறைய பேர் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க, ஃபார்ம் லேண்டாகவும் யூஸ் பண்ணணுன்னு நினைப்பீங்க. இல்லை இப்போதைக்கு நான் ஒரு லேண்டு வாங்கி வச்சுட்டு எனக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் வரணும், ஒரு 5-6 மாதத்துலேயே நான் லேண்டு சேல்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு போகணும், இப்போதைக்கு நான் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்குறேன்னா ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு வந்து ஒரு 20 லட்சம் டபுள் ஆகணும், 5-6 மாதத்துலேயே வந்து ஒரு 8 லட்சமோ 7 லட்சமோ நான் வாங்குகிற அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் ஒரு டபுள் அமௌண்ட்டு வந்து எனக்கு வந்து நான் சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லேண்டு வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு லேண்டுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பைபாஸ்ன்னு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குங்க. ஸோ எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து சைட்டுக்கு ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடலாங்க. 1 மணி நேரத்தில் நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து ரீச் ஆகிடலாம். மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 நிமிஷத்தில் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க, 20 மினிட்ஸில். ஸோ உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க, லேண்ட் எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை, ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. லேண்டு வந்து அப்படியே உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க, புஞ்ச லேண்டு. மண்ணு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நிறவாமல் இருக்குது உங்களுக்கு. இப்போ டிராக்டர் வச்சு நிறவ போகிறோம். இன்னும் ஒரு 1-2 மேக்ஸிமம் ஒரு 2 டேஸில் பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு நிறவி கல் போட போகிறோம் பவுண்ட்ரிக்கு. ஸோ நீங்கள் சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மண் வந்து நல்லா சூப்பரான மண். இப்போ இன்னும் கல் போட்டோன்னா இன்னும் க்ளீன் பண்ணி நம்ம வந்து பவுண்ட்ரி கல் போட போகிறோம். போட்டோன்னா லேண்ட் நல்லா சூப்பராகிடுங்க. ஸோ தார் ரோட் டச்சிலே இருக்குது. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 85 அடி வருங்க உங்களுக்கு. ஃப்ரண்டேஜ் 85 ஃபீட் வரும். 85 அடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரியாக தான் இருக்குது. லேண்டு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் வருங்க. சாரி, ரெக்டாங்கிள்னு சொல்லிட்டேன். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் நல்லா உங்களுக்கு ஒரே பாக்ஸாக ஸ்கொயராக இருக்குங்க. ஸோ மண் வந்து பார்த்தீங்கன்னா இதே மண் மாதிரி தாங்க இருக்கும். நல்லா சூப்பரான ரெட் சாயிலான மண். நான் இந்த மண்ணை ஏன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்னா, நம்ம டிராக்டரை வச்சு நிறவும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சாயல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் பொதராக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மண் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மண் வந்து இதே சாயலில் தாங்க இருக்கும். இந்த லேண்டில் வந்து நீங்கள் என்ன பயிர் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஸோ கரெக்டாக வந்து கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டிங்க, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலாக பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு, சிங்கிள் ஓனரோடு இருக்குங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க, எனக்கு டைரெக்ட் ஓனர் தான். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக லேண்டு பார்த்துட்டிங்கன்னா அப்பயே கூட நீங்கள் எனக்கு லேண்டு இப்போயே பிடிச்சிருக்கு, இல்லை நான் லேண்டு ஓனர்கிட்டே இப்போயே நீங்கள் பேசணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அப்பயே கூட டேரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து நீங்கள் ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இப்போதைக்கு கமர்ஷியலாக யூஸ் பண்ண போகிறேன், ஒரு கம்பெனியோ இல்லை குடோனோ இல்லை வேர் ஹவுஸு இல்லை ஒர்க் ஷாப்பு பைபாஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் ஷாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். குடோன், கம்பெனி, ஃபேக்ட்ரி இல்லை ஒரு மினி இண்டஸ்ட்ரி, அது மாதிரி நீங்கள் எது வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. மண் வயசும் சரி,
டிரான்ஸ்போர்ட் வைஸும் சரி எனி டைம் பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. அந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் போகிற ரூட்டு உங்களுக்கு. ஸோ கரெக்டாக லேண்ட் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கும் மருவத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நியர்பைலே வந்துடுங்க. மாவட்டம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் திருவண்ணாமலை வரும். பட் ஆனால் திருவண்ணாமலைக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. திருவண்ணாமலைக்கும் நம்மளுக்கும் ரொம்ப தூரமாக வரும். நம்ம மேல்மருவத்தூருக்கு தாங்க கொஞ்சம் பக்கமாக வரும் உங்களுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் தாங்க இருக்குது. ஸோ மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்லேயும் நீங்கள் வந்து வந்தவாசியிலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயும் சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வாங்க பாருங்கள். லேண்ட் ஓகேனா டைரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாம். நம்ம டவுனுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் தாங்க வரும். பெரிய டவுன் இருக்குங்க. டவுனு பஜார் இருக்குது. அந்த டவுனில் வந்து ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு எல்லாமே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து தேடிட்டுருப்பீங்க. நான் இப்போதைக்கு வாங்கி வச்சு ஒரு நல்ல ரேட் போனோன்னா நான் கண்டிப்பாக அந்த லேண்டை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. இல்லை ஃபார்ம் லேண்டாக ஒரு ஃபென்சிங் போட்டு இல்லை மரம் வச்சுட்டு ஃப்யூச்சரில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணுமோ இல்லை வீடு கட்டிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து நான் வேலையில் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன், அந்த ரிட்டையர்மெண்ட்டை வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டாக வந்து நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த லேண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. கண்டிப்பாக வாங்க. டேரெக்டாக சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேன். நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் கால் பண்ணி நான் எடுக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க. மேபி ஏதோ ஒரு டிரைவிங்கில் இல்லை ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இருந்திருப்பேன். அதனால தான் கால் பண்ணி எடுக்க முடியாமல் போயிருக்கும். யாரெல்லாம் கால் பண்ணிங்களா மேக்ஸிமம் 90% கால் பண்ணி பேசிட்டேங்க. ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பண்ணலன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக கால் பேக் பண்ணி பேசிடுறேங்க. டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 17 சென்ட் இருக்குங்க. டோட்டல் எக்ஸ்டென்ட் டோட்டல் ஏரியா வந்து 17 சென்ட் இருக்குது. இதோட ஃபைனல் ரேட்டாக பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா வந்து ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாரு. கண்டிப்பாக வாங்க. யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இப்போ இந்த லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லே அவுட்லாம் போட்டிருக்காங்க. அதோட மார்க்கெட் ரேட்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குங்க. 1000 ரூபா 1500 ஸ்கொயர் ஃபீட் அது மாதிரி போகுது. ஸோ இவர் சொல்கிற ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் அர்ஜென்ட் சேலுங்க. திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்களே வாங்க. வந்து இங்கே லோக்கலில் கூட நீங்களே கேட்டு பாருங்கள். இங்கே ரேட்டு வந்து என்ன ரேட்டு போகுது. வீட்டு மேலே ஃப்ளாட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸ்கொயர் ஃபீட் ரேட்லாம் 1000 ரூபாய்க்கு மேலே போகுதுங்க. கண்டிப்பாக வாங்க பாருங்கள். ஓகேனா நம்ம பேசிக்கலாங்க. ஃபைனல் ரேட்டாக 14 லட்ச ரூபா வருங்க. 17 சென்ட் இருக்குது. ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு வந்து எதுவும் இல்லைங்க. நம்ம தான் ஒரு போரோ இல்லை எதாவது பண்ணிக்கணும். எம்டி லேண்டாக தான் இருக்குது. நீங்கள் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம் லேண்டு என்ன வேணால் பண்ணிக்கலாங்க. இல்லை கடை கட்டி நீங்கள் வாடகையும் விடலாம். இல்லை ஒர்க் ஷாப்பு எல்லாமே பண்ணிக்கலாங்க. ஸோ அதேமாதிரியே கமர்ஷியல் சர்வீஸும் பக்கத்துலேயே இருக்குதுங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் நியர்பை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமர்ஷியல் சர்வீஸும் இருக்குது, ஹவுஸ் சர்வீஸும் இருக்குது, வீட்டு சர்வீஸும் இருக்குது. அதனால் வாங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகேனா நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறவி பவுண்ட்ரிக்கு வந்து கல் போட்டு தந்துடுறோங்க. அதுக்கு ஃபுல்லாக வந்து டிராக்டர் வச்சு நிறவ போகிறோம். நம்ம உங்களுக்கு ஓட்டி பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு நிறவி கல் போட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக தந்துடுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதேமாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. சைனிங் ஆஃப் வித் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட். மறக்காமல் நம்ம சேனலை